இவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்கு ஓட்டு போட்டுருங்க. ஆனா பிஜேபி கிட்ட நாங்க எதுவும் கேட்டு வாங்க முடியாது. நீங்க வந்து போராடுங்க. தமிழ்நாடு போராடும். உனக்கு ஓட்டு போட்டு தமிழ்நாடு போராடணுமா? இது ஒரு அடிப்படை வாக்காளருடைய கேள்வியா இருக்குமா இருக்காதா? திமுகவுக்கு ஓட்டு போட்ட பாவத்துக்காக மக்கள் போராடணும்னா உனக்கு எதுக்கு ஓட்டு? ஒரு முதலமைச்சர், ஒரு ஆட்சியில இருக்கிற அமைச்சரவை, ஒரு ஆட்சி நடத்துறவங்க மக்களை பாதுகாக்கணும். வர பிரச்சனையெல்லாம் கேட்டுக்கிட்டு மக்கள் அமைதி, வளம், வளர்ச்சி இதுதான் புரட்சி தலைவி அம்மா எங்களுக்கு கத்துக் குடுத்த பாடம். நீங்க ஓட்டு போட்டீங்கன்னா 5 வருஷம் அமைதியா நீங்க வீட்ல இருக்கலாம். உங்க வீட்டுக்கு பாதுகாப்பு தருவாங்க. காவல்துறை காவல்துறையா செயல்படும். அங்க போய் கட்சிக்காரன் உட்கார்ந்துகிட்டு அதிகாரம் பண்ணா கூட நான் முதலமைச்சர்கிட்ட சொல்லுவேன்னு சொன்னது அதிமுக ஆட்சி. ஆனா இன்னைக்கு அப்படியா நிலைமை? இன்னைக்கு காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லாத ஒரு நிலைமை வந்திருக்கு. இன்னைக்கு நம்ம வீட்டு குழந்தை 5 வயசு குழந்தையிலிருந்து 70, 80 வயசு பாட்டி வரைக்கும் இன்னைக்கு வெளிய நடமாட முடியல.